இந்த சங்கி அப்படிங்கக்கூடிய வார்த்தை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இப்ப அவரை நான் சிங்கின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர். மற்றவர்கள் பேச பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது அவருடைய தரத்திற்கு மிகவும் குறைவான ஒரு விஷயம். இது அவர் தவிர்ப்பது அவருக்கு நல்லது, அவருடைய தகுதிக்கு ஏற்புடையதாக அமையும். ஆகையினால் அவருடைய இந்த வார்த்தை புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதே தமிழகத்திலே பிஜேபி கொடி, காவி கொடி ஏற்றுவதற்கு ஒரு அடி நிலம் கூட கிடைக்காது என்று சொன்னார். இன்னைக்கு திமுக கொடி ஏற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் தயாராக இல்லை. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி காவி கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. இதை முதல்வர் அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோர்ட்ல சொல்லட்டுங்க, இன்னும் ஆய்வு செய்து ஒண்ணு முடிக்கல. இல்ல இன்னொன்னு எத்தனை காலத்துக்கு முன்னாடி உள்ளதுல இவங்க ஆய்வு செய்து முடிச்சிருக்கிறாங்க? எந்த விஷயத்துல முடிவு எடுத்திருக்கிறாங்க? குமரி காண்டத்தை பற்றி இவங்க ஆய்வு செய்து முடிச்சிட்டாங்களா? இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த ஒரு முறை. இடைப்பட்ட காலத்துல அது இல்லாமல் போனது என்று சொன்னால் அந்த சரித்திரத்துக்குள்ள இப்ப நாம் போக விரும்பவில்லை. வழக்கத்தினுடைய அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீபம் ஏற்றியாக வேண்டும். தமிழக அரசு நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில், கருத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் இதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கூடிய சீக்கிரத்தில் அமைச்சிருவோம். நாளைக்கு வராங்களா? எனக்கு தெரியல. எப்படிங்க? அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எம்ஜிஆர் பார்த்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் பார்த்திருக்க மாட்டார். 234 சொல்றேன்ல, 234 பிஜேபியினுடைய தொகுதியாக கருதி எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக, எங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைப்போம். அமமுக பிப்ரவரியில தானே முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும்.